ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரும்னு உண்மையாலுமே யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான அப்டேட்டை தான் கூகுள் நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, நம்ம ஜிமெயில் ஐடி இருக்கு இல்லைங்களா, இமெயிலில் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். அது ஸ்கூல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, காலேஜ் லைஃப்பில் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்போம். அதையே நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய மெயில்ஸு, எல்லா மெயில்ஸும் அதிலேயே தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட நேம் பார்த்தோம்னா ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். என்னடா அது இப்படி ஒரு இமெயில் ஐடி வச்சிருக்கிறோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். சரி, சேஞ்ச் பண்ண முடியுமானா முடியாது இல்லைங்களா? ஆனால் இப்போ அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமெயில் ஐடியை மாற்றிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சரி இமெயில் ஐடி நான் புது இமெயில் ஐடி மாற்றிட்டேன்னா எனக்கு பழைய இமெயில் ஐடி தான் நான் எல்லா பக்கம் வச்சுருக்கேன். பேங்க்கு, ஃபினான்ஸு, ஸ்கூலு, காலேஜு எல்லாத்துலேயும் எனக்கு அதை தான் கொடுத்துருக்கேன். அப்போ அவங்க பழைய இமெயில் ஐடிக்கு தானே பண்ணுவாங்க. புதுசு மாற்றினோம்னா புது ஐடிக்கு எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புது ஐடி நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் பழைய இமெயில் ஐடி தான் மற்ற எல்லா பக்கம் கொடுத்துருந்தாலும் அந்த இமெயிலுக்கு அனுப்புனாவே புது இமெயிலுக்கும் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் ஐடி மட்டும்தான் மாற்றிருக்கீங்க. இனிமேல் நீங்கள் யாருக்காவது இமெயில் ஐடி கொடுக்கும்பொழுது புது இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ பழைய இமெயில் ஐடி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. அதில் யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் அனுப்புகிறாங்களோ அதே இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சா போதும். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணின புது இமெயில் ஐடிக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத இதையெல்லாம் மாற்ற முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட் தான் இந்த கூகுள் நிறுவனம் கொண்டு வந்திருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஜிமெயில் இருக்கக்கூடிய நம்ம ஓல்டு இமெயில் நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணினோடனே மேலேயே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே மேலே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் நிறைய இமெயில் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். எந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த இமெயில் ஐடிக்கு தான் அதனால் அப்படியே வச்சிருக்கிறேன். மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு உள்ள போகும். உள்ள போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவதா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ண உடனே நேமு, ஜெண்டரு, இமெயில் இருக்குதுங்களா, அந்த இமெயிலை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு கூகுள் அக்கௌண்ட் இமெயில்னு இருக்குது. அதுக்கு கீழே அந்த இமெயில் அட்ரஸ் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, ஓல்டு அட்ரஸ், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் உடனே ஒரு சின்ன ப்ராசஸ் போகுது. ப்ராசஸ் போயிட்டு நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. இதில் பேட்டர்ன் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு இது எல்லாமே கேட்கும். எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை கேட்கும், கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த பின்னால் ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கூகுள் அக்கௌண்ட் இமெயில்னு வந்துருச்சு. அதுக்கு கீழே அந்த இமெயில் ஐடி, ஓல்டு இமெயில் ஐடி வந்துருச்சு. அதுக்கு கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் சேஞ்ச் கூகுள் அக்கௌண்ட் இமெயில்ங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இப்போ சேஞ்ச் கூகுள் அக்கௌண்ட் இமெயில்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உடனே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா யூசர் நேம்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பழைய இமெயில் அட்ரஸ் பதிலாக புதிய இமெயில் அட்ரஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த ஐடியை நான் கொடுத்துட்டு சேஞ்ச் இமெயில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். உடனே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.